ஷேர் பண்ணுற வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் 22க்கு அப்புறம் கம்மிங் வீக்கில் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பார்க்கலாம். நிஃப்டி க்ளோசிங் வந்து 25,966 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 0.5% வந்து அப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த 3 நெகட்டிவான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கரன்சிக்கும் ஐஎன்ஆருக்கும் உள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐயோட இன்ஃப்ளோ கடைசி 3 நாளா வந்து பாசிட்டிவா இருக்காங்க. மூணாவது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மூணுத்துல 2 விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இப்போ வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கம்மிங் வீக்ல இது கண்டிப்பா மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவான இம்பாக்ட் கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கரன்சியோட வேல்யூ என்னன்னு காட்டுறேன். இப்போ என்னன்னா, ஒரு டாலருக்கு அகேன்ஸ்டா நம்மளுடைய ருபி வேல்யூ வந்து 89.72 இருக்கு. இதனுடைய ஐ வந்து 91.07 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் ரேட்டு. ஸ்பாட் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 89.27 இருக்கு. இதை ஒரு 2% கிட்ட இது வந்து கம்மியாக இருக்கு. இந்த ருபி ஸ்ட்ரென்த் ஆகுறது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ருபி ஸ்டேபிளாக இருந்தால் எஃப்ஐஐ இன்ஃபோ எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் வந்து எஃப்ஐடிஐ டேட்டா. இந்த மந்த்ல இந்த 3 நாள் தான் அவங்க நெட் பையராகவே மாறி இருக்காங்க. ஸோ 17th வந்து 1100 கோடி, 18th ஒரு 600 கோடி, 19th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டா இந்த மந்த்துக்கு 19,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 டைம்ஸுக்கு மேலே பை பண்ணி 52,000 கோடியில் இருக்காங்க. இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ்க்கு வருவோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஹையர் லோஸ் ஹையர் ஐ ஃபார்மேஷனும் இப்போ வந்து வந்துருச்சு. இது வந்து லோ, இது வந்து ஹையர் லோ, இது ஐ. இப்போ இதை பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுல என்னன்னா, இந்த ஒரே இடத்துல வந்து பிரைஸ் வந்து மூவே ஆகல. 25,975 லெவல்லையே வந்து பிரைஸ் வந்து கன்சல்டேஷன்லயே இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு எப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அப்புவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் இப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ குளோபல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே. ஜப்பான் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், ஒரு 0.25% அவங்க பேங்க் ஆஃப் ஜப்பான்ல வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எல்லா மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல இல்லை. கிஃப்ட் நிஃப்டி 0.54 வரைக்கும் வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து மண்டே மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 வரைக்கும் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து 0.3 பிளஸ்ல இருக்கு. S&P 500 நாஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1% கிட்ட பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கல்ஸ்ல நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். கேப் அப் ஆச்சுன்னா இது பிரேக் அவுட் ஆயிடும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுவா இருக்கும்னா இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா இருக்கும் 26,050 லெவல். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும் 25,879. அதை பிரேக் பண்ணும்போது 25,700 லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். புட்கால் ரேஷியோல எது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால அதிகமான புட் ரைட் பண்ணது வந்து 25,900. இது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது 25,800. அதே மாதிரி கால் ஆப்ஷன் அதிகமா ரைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 26,000. மார்க்கெட்டுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 26,200ல புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து இந்த வீக்லயே எக்ஸ்பைரி முடியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஐஓபியை பத்தி. ஸோ ஐஓபி கம்பெனியோடைய ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. பிஎஸ்யூ பேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பிஇ இருக்க கம்பெனி வந்து ஐஓபி. ஸோ இதோடைய பிஇ வந்து பாத்தீங்கன்னா 15.36 இருக்கு. இது வந்து டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பல வருஷங்களா வந்து கொடுக்கவே இல்லை. டிவிடெண்ட் வந்து 0% தான் இருக்கு. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த பிஎன்எல்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப டேர்ன் அரவுண்ட் ஆச்சு அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சு. கடந்த 5 வருஷமா வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் நெகட்டிவா இருக்கு. இந்த டேர்ன் அரவுண்ட் கொடுத்தாலும் அவங்க டிவிடெண்ட் வந்து பே அவுட் வந்து கன்சிஸ்டன்டா போடல. அதே மாதிரி ரீட்டைல் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய போர்ஷன் அரௌண்ட் ஒரு 36% இருக்கு. ரீட்டைல் எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு பேங்க்குக்கு வந்து ஓரளவு சேஃப்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கார்பரேட் லோன் அதிகமா கொடுத்தாங்க அப்படின்னா என்பிஏ வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவா பாக்குறேன்.
பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோடைய ஹோல்டிங் வந்து ஒரு 94% இருக்கு. ரீட்டைல் வந்து கம்மியாக தான் இருக்கு 2.78ன்னு. டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப நாளா வந்து இந்த கன்சால்டேஷன்ல இருந்து இப்ப 2016ல இருந்து கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேல போச்சு. அகைன் திருப்பி 2024 68 ரூபாய் இருந்தது, திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பப்ளிக் செக்டர் கம்பெனி வாங்கினீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு நீங்க டிசிஷன் எடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனில பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ எல்லாம் இருக்கு. பட் என்னுடைய பிரைஸ் தான் இப்போ வந்து ரொம்ப மூவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இப்போதைக்கு நான் வந்து ஐஓபி மாதிரி கம்பெனியில் நான் என்டர் ஆக போறதுல உங்க டிசிஷன் என்னன்றதை நீங்க வந்து டிசைட் பண்ணீங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரயில்வேஸ் கம்பெனிஸை பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்பிஎன்எல் பார்த்துடலாம், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் படி 66,000 கோடின்னும் போது இவங்க மிட் கேப்ல வருவாங்க. ஸ்டாக் பி வந்து பாத்தீங்கன்னா 58ல இருக்கு. ஸோ இவங்க வந்து மீடியனை விட அதிகமான ஒரு ஸ்டாக் பி தான் வந்து இதுவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் வாங்கும்போது கண்டிப்பா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். growth வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, 6%. ஸோ டபுள் டிஜிட் growth வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூல இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டா நான் பாக்குறேன். எஃப்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து 2%ல இருந்து 4% வரைக்கும் போயிருக்காங்க 3 இயர்ஸ்ல. டிஏ 6.45%ல இருந்து அதே ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் growth வந்து பெருசா இல்லை. ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்க அதே மாதிரி ரயில்வேஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதனுடைய சிஎஸ்ஜிஆர்லாம் பாருங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி பாருங்க. ஸோ இதுல வந்து ஒரு டபுள் டிஜிட்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனியை நீங்க வந்து ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் சொன்னது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேராமீட்டர் மட்டும் தான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய செக்லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 25 30 பேராமீட்டர் கிட்ட நான் வச்சிருக்கேன். அந்த கம்பெனியோட டெட்ல இருந்து நான் எல்லாமே பார்ப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல அதனுடைய growth எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேராமீட்டர் 2 பேராமீட்டர் வச்சுக்கலாம் நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது. தரவா எடுத்தாதான் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க பப்ளிக் செக்டர் கம்பெனிலாம் சூஸ் பண்றீங்க அப்படின்னா லாங் வெயிட்டிங் பீரியட் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுமான்றதை தெரிஞ்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம ஐஆர்சிடிசியை பத்தி பார்த்துடலாம். ஸோ இது ஐஆர்சிடிசி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோனோபாலி மாதிரி தான். ஏன்னா நம்ம ரயில்வேஸ் கேட்டரிங் டூரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது. இதனுடைய பிஇ வந்து 40 இருக்கு. அந்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இது வந்து சம்மோ ஓகே. ஏன்னா இது லிஸ்ட் ஆனதுல இருந்து 2019 லிஸ்ட் ஆகும்போது 43 பிஇல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 250 பிஇ போயிட்டு திருப்பி வந்து ரெக்கார்ட் லோ பிஇல இருக்கு. ஒரு 40 பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய இபிஎஸ் அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸ்டில் பிஇ வந்து கம்மியா இருக்கு. இது வந்து வேல்யூவேஷன் வைஸ் வந்து ஓகே தான். அதே மாதிரி growth வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டபுள் டிஜிட் growthல இருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசி கம்பெனி அந்த கம்பெனியோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸ்டில் இதனுடைய வேல்யூவேஷனும் 40 பின்றது வந்து ரீசனபிளி ஓகேன்னு சொல்லலாமே தவிர நல்ல வேல்யூவேஷன் சொல்ல முடியாது. லெஸ் தென் 25 30 அப்படி இருந்ததுன்னா ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் ரொம்ப நாளா கன்சல்டேஷன் இருக்கு. இது நான் வந்து இது ஒரு பிரைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுவும் கன்சல்டேஷன்ல ரொம்ப நாளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி நீங்க வாங்கிட்டீங்கன்னா அகைன் வெயிட் பண்ணணும். அப்போதான் ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல விலையில கிடைக்கும் போது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் பண்ணவும் முடியும். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து ஒரு டபுள் டிஜிட்ல இருக்கும். ஒரு ஓவர் த பீரியட் நீங்க 5 இயர்ஸ் இந்த மாதிரி வெயிட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ டிசிஷன்ஸை நீங்க எடுங்க. என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்டோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ கிடையாது. என்னுடைய நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.